ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாதவன் நடிப்புல வெளியாகிருக்க ஆப் ஜெய்சா கோய் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துல கதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ மாதவன் வந்து 42 வயசாகியும் கல்யாணம் ஆகாம இருக்காப்புல. அப்படி அவர் இருக்கும் தருணத்துல, நம்ம ஹீரோயின வந்து பொண்ணு பார்க்க போறாரு. அப்படி பார்க்கும்போது அவங்க 2 பேத்துக்கும் புடிச்சும் போயிருது. அதாவது மாதவன் கிட்ட எல்லா பொண்ணுங்களுக்கும் எதெல்லாம் புடிக்காம இருந்துச்சோ, அதெல்லாம் நம்ம ஹீரோயின் புடிச்சு போக, இவங்க 2 பேத்துக்குள்ள ஒத்துமையாகி கல்யாணம் வரைக்கும் போயி, கல்யாணம் நின்றுது. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எப்படி சேர்றாங்க அப்படின்றத கொஞ்சம் அழகா ஃபீல் குட்டா சொன்ன படம் தான் இந்த ஆப் ஜெய்சா கோய். இப்போ இந்த படத்துல பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா அருமையா பண்ணி குடுத்தாங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம மாதவனையும், ஹீரோயினையும் ஃபாலோ பண்ணாலே இந்த படத்த நீங்க பார்த்து முடிச்சிடலாம். படத்துல அடர் கன்டென்ட் எதுவும் கிடையவே கிடையாது. நீங்க ஃபேமிலியோட இந்த படத்த ட்ரை பண்ணலாம். இந்த படத்துல இவங்க 2 பேத்துக்குமான அந்த லவ் போர்ஷன காமிச்ச விதம், இது எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அதுலயும் இவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ஒண்ணு சேர்றது, எப்படினாலும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க ஹீரோயின் அப்படின்னு நம்ம நெனைப்போம்ல. ஆனா இவங்க ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதுல அவங்க சொன்ன சோசியல் மெசேஜும் நல்லா இருந்துச்சு. மெயினா இவங்க அண்ணன், அண்ணிக்கான ஒரு போர்ஷன் வரும். அங்கிட்டு நம்ம ஹீரோயினோட மாமா, இவங்க 3 பேத்துக்குமான ஒரு கான்வர்சேஷன் போர்ஷன் ஒண்ணு வரும். அப்போ வந்து அந்த பெண்கள எப்படி இழிவுபடுத்துறாங்க, எப்படி இழிவுபடுத்தாம அவங்கள பாதுகாக்கணும், இவங்கள மரியாதை பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்ன விதம் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. படத்துல வந்து முடிக்கும்போது டக்குனு ஒரு மாரி முடிச்சாப்புல இருந்தாலுமே, இது ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான். இந்த படம் உங்களுக்கு இப்ப Netflixல தமிழ் டப்பிங்லயே அவைலபிள் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஃபீல் குட்டான படம் தான். இன்னொரு வீடியோல சந்திப்போம்.